Y chromosome and male development. In this topic, Y chromosomes and male development, நமக்கு தெரியும் ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங்ஸோடைய செக்ஸஸை டிட்டர்மைன் பண்ணுறது Y chromosomes ஆஃப் மேல். ஓகேவா? அந்த Y chromosomes நெக்ஸ்ட் அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்து மேலாக மாறுறது எது தான்? இந்த Y chromosomes of male development தான். What is the reason அப்படின்னு creative questions கேட்பாங்க. ஓகேவா? So these are the creative questions and 3 mark. Okay. So the current analysis of Y chromosomes has revealed numerous genes and regions with potential genetic function. Nowadays வந்து current analysisல Y chromosomes பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அதுலேருந்து நியூமரஸ் ஜீன்ஸு ரீஜியன்ஸ் இருக்குது. சரியா? அந்த ஒவ்வொரு ரீஜியன்ஸ் ஆஃப் ஜீன்ஸுமே என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பொட்டென்ஷியல் ஜெனட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. பட் இந்த ஜீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நியூமரஸ் ஜீன்ஸ் அண்ட் ரீஜியன்ஸ் வித் பொட்டென்ஷியல் ஜெனட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எதில் ஆப்சென்ட் ஆகிருக்கு அப்படின்னா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். வித்தவுட் இன்னும் எக்ஸ் குரோமோசோம்ஸில் சில இடத்துல இருக்குது, சில எக்ஸ் குரோமோசோம்ஸில் இது வந்து இல்லாமல் இருக்குது. ஓகே. ஸோ த ப்ரெசன்ட் அட் போத் எண்ட்ஸ் ஆஃப் த ஒய் குரோமோசோம்ஸ் ஆர் த சூடோ ஆட்டோசோமல் ரீஜியன்ஸ். ஒய் குரோமோசோம்ஸில் இந்த நியூமரஸ் ஜீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, போத் எண்ட்ஸ்லையுமே இருக்கிறதுனால தட் இஸ் கால்ட் அஸ் அ சூடோ ஆட்டோசோமல் ரீஜியன்ஸ். ஸோ இது வந்து எதை போல் இருக்குது அப்படின்னா தட் இஸ் சிமிலர் வித் ரீஜியன்ஸ் ஆன் எக்ஸ் குரோமோசோம்ஸ். எக்ஸ் குரோமோசோம்ஸில் இருக்க ரீஜியன்ஸ் போல் இருக்கிறப்ப தான் அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா விச் ஸ்னாப்ஸ் நடக்கும். ஓகே. ஸ்னாப்ஸ்னால் that is the meiosis is attaching the male and female chromosomes, okay, and recombine during meiosis. Can you understand ma? Idla main what are the important topics in this slide? So one is numerous genes and regions with potential genetic functions have been identified in Y chromosomes. So these are the numerous genes genetic functions with or without seen in homologous of a X chromosomes. So these genes, it will be present at both ends of the Y chromosomes, that is called as a PAS, that is a pseudo autosomal regions. So these are the pseudo autosomal regions is present in same regions, similar regions of this X chromosomes, then only the snaps and recombine during the meiosis. அந்த இடத்துல மட்டும்தான் என்ன நடக்கும்? meiosis நடக்கும். Okay. Okay, remaining 95% of the Y chromosomes, that is called as the non-combining region. What is a non-combining region? These are the non-combining region is functionally is divided into euchromatin, and that is a euchromatin is a functional gene, non-chromatin is the heterochromatic is the non-functional genes. Okay. So the euchromatin genes regions la dhaan enna irukku appadina the gene irukku, that is the sex determining region of a Y gene irukku, that is a SRY gene irukku. Can you understand ma? ஒரு 5% நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 5% பாஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ரிமைனிங் வந்து 95%ல் NRY ரீஜியன். இந்த NRY ரீஜியனுமே 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஒன்று வந்து என்னது ஃபங்க்ஷனல் ஜீன்ஸு, அனதர் ஒன்று வந்து என்னது நான் ஃபங்க்ஷனல் ஜீன்ஸ். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபங்க்ஷனல் ஜீன்ஸ்? euchromatic. What is the name of the non-functional genes? Heterochromatic. Okay. So the euchromatic regionsல தான் என்ன ஜீன் இருக்கு? Sex determining region of Y gene இருக்கு. So it is called as a SRY. So இந்த SRY வந்து எதில் இருக்காது? X குரோமோசோமில் இருக்காது. ஸோ அதனால தான் Y குரோமோசோம் is a leads to a inevitably leads to a female development. ஓகேவா? ஒய் குரோமோசோம்ஸ்னால என்ன பண்ண முடியாது? ஃபீமேல் டெவலப்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ வாட் இஸ் த ரீசன்? த SRY ஜீன் இஸ் ஆப்சன்ட். க்ரியேட்டிவ் கொஷின்ஸாக கேட்பாங்க. ஸோ த க்ரியேட்டிவ் கொஷின்ஸாக இது பண்ணுறப்ப SRY ரீஜன்ஸோட லொக்கேஷன், அந்த euchromatin, ஃபங்க்ஷனல் ஜீன்ஸ் இது எல்லாமே எழுதணும். ஓகே. த ஜீன் ப்ராடக்ட் ஆஃப் SRY, வேர் இட் இஸ் ப்ரெசன்ட், that is the testis determining factor. The gene product of SRY is யார் அது SRY ப்ரொடியூஸ் பண்ணுறது? that is testis determining factor, that is TTF is present in the adult male testis, present in the adult male testis. Okay. for the gene தான் என்ன பண்ணுவாங்க? the SRY gene ப்ரொடியூஸ் பண்ண முடியும், so that only the offsprings are having a male. Can you understand? Okay, I repeat. In the current analysis, Y chromosomes having a numerous genes and potential functions. So these are the functions with or without
seen in X chromosomes. What is the pseudo-autosomal regions? So the Y chromosomes is both ends. These are the genes is present, that is called as the pseudo-autosomal regions, is similar to the X chromosomes. Then only the recombine during the meiosis at the points takes place in the synapse. Okay. So next is remaining the 95% gene, that is called as the NRY gene. The NRY is equally divided into functional gene and non-functional gene. Functional gene is the euchromatin, non-functional gene is the heterochromatin. So the euchromatin of a functional gene having a sex determining region Y, it will be present only in Y chromosomes, not as present in X chromosome. So who is the product of this gene? Testis determining factor is present in adult male testes. Can you understand? This is important 3-mark question. Dosage compensation bar body, or otherwise it is called as a Lyon hypothesis அப்படின்னு question கேட்பாங்க. Okay, so the two person name, what is the name of the person? Barr and Better. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா, observed the condensed body in the nerve cells of female cat. ஃபீமேல் கேட்டோட நர்வ் செல்ஸில் ஒரு கண்டென்ஸ்டு பாடி செல்ஸை ஐடென்டிஃபை பண்ணாங்க. பட் தீஸ் ஆர் த கண்டென்ஸ்டு பாடி இஸ் ஆப்சென்ட் இன் மேல். So they have to or concluded, so the condensed body is determine the sex chromatin. அப்போ இது வந்து ஒரு செக்ஸ் குரோமேட்டினாக இருந்தால் தான் இது என்ன ஆகும், ஃபீமேலில் ப்ரெசென்ட் ஆகி மேலில் ஆப்சென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து, ஸோ தே ஹேவ் டு கிவன் அ நேம் தட் இஸ் கால்ட் அஸ் அ பார் பாடி. பிகாஸ் த XY குரோமோசோம், மேலுக்கு என்ன குரோமோசோம் இருக்குது, XY குரோமோசோம், அதுலேயும் ஒரு எக்ஸ் இருக்குது. ஃபீமேலில் என்ன இருக்குது, 2 எக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த எக்ஸ் குரோமோசோமில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, வாட் இஸ் த ரோல் ஆஃப் திஸ் பார் பாடினா, ஃபீமேல்லேயும் எக்ஸ் இருக்குது, மேல்லேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ ஒன்லி 1 எக்ஸு மட்டும்தான் ஃபீமேலோட எக்ஸு வந்து என்னவாக இருக்கும், ஆக்டிவ் குரோமோசோமாக இருக்கும். ரிமைனிங் எக்ஸு வந்து இன்ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கான்செப்ட். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? Okay, a question arises in between among Barr and Bettram. How does the organisms compensate the dosage differentiations between the sexes? So the answer is, in mammals, the necessary dosage compensation is accomplished by inactivation of one of the X chromosome in females, so that the males and females have only one functional X chromosomes per cell. அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கொஷின்ஸ் அவங்களுக்குள்ளே வந்துச்சு, எப்படி வந்து ஃபீமேலும் மேலும் வந்து அந்த செக்ஷுவல் காம்பன்சேஷன்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அப்படின்னு. ஸோ அப்போ தான் அவங்க வந்து கன்க்ளூட் பண்ணாங்க, ஃபீமேல்லேயும் எக்ஸ் குரோமோசோம் இருக்குது, மேல்லேயும் எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்குது. ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் எப்பயுமே எப்படி இருக்கும், ஆக்டிவில் இருக்கும், ஃபங்க்ஷனல் எக்ஸ் குரோமோசோமாக இருக்கும். ரிமைனிங் இருக்கிற எக்ஸு வந்து இன்ஆக்டிவாக இருக்கும். இப்போ ஃபீமேல் வந்து மேலே காட்டிலும் நம்ம நார்மலாக வந்து ஜீனோட குரோமோசோம்ஸ் படித்தோம். ஓகேவா, எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோமோடைய காம்பன்சேஷன் பார்க்குறப்ப எதில் அதிகமாக இருந்துச்சு, ஃபங்க்ஷனல் ஜீன்ஸ் எக்ஸ் குரோமோசோமில் தான் இருந்துச்சு. அப்போ எக்ஸ் குரோமோசோமில் இருக்கவங்க தானே ரொம்ப டாமினன்ட் கேரக்டராக இருக்கணும். ஏன் வந்து ஒய் குரோமோசோம்ஸில் இருக்காங்க அப்படின்னா, இந்த ரீசன் இஸ், ஃபீமேலில் 2 எக்ஸ் குரோமோசோம் இருந்தாலும் ஒரு எக்ஸு தான் ஆக்டிவ் குரோமோசோம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல், ரிமைனிங்க்கு வந்து 0 வேல்யூ, தட் இஸ் இன்ஆக்டிவ் குரோமோசோம்ஸ். ஓகே, அந்த எக்ஸ் குரோமோசோம் எங்கே இருக்குது, ப்ரெசன்டின் மேலில் இருக்குது. அதே நேரத்தில் அந்த ஒய்க்கு வேல்யூ இருக்குது. ஓகேவாப்பா, மேல் குரோமோசோமில் ஒய்க்கும் வேல்யூ இருக்குது, எக்ஸுக்கும் வேல்யூ இருக்குது. பட் இந்த ஃபீமேல் குரோமோசோமில் ஒரு எக்ஸு மட்டும்தான் ஆக்டிவ் குரோமோசோம், ரிமைனிங் ஒரு எக்ஸு வந்து என்னது, இன்ஆக்டிவ் குரோமோசோம்ஸ். தட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் காம்பன்சேட் ஃபார் த டோசேஜ் differences between the sexes. Can you understand? அட் ஃபைனலி பார் அண்ட் பெட்ரம் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. பார் பாடி கண்டென்ஸ்டு செல்ஸ் இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி இந்த ஃபீமேல் கேட்டில் தான் இருக்கும். ஸோ தே ஹாவ் டு கன்க்ளூடட் 1x ஒன்லி a value, another one is the inactive value. So at the end, the Lyon hypothesis, that is the Mary Lyon, suggested the Barr bodies represented an inactive chromosomes. இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு டெஃபினேஷனாக கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ the females becomes tightly coiled into a heterochromatin. Females chromosomes இருக்குது பார்த்தீங்களா, why it is the inactive chromosome means
the females becomes a tightly coiled, females chromosomes, that is X chromosomes, it becomes a tightly coiled into a heterochromatin, a condensed and a visible form of chromatin. அது எப்படி இருக்கா, கண்டென்ஸ்டாகவும் visible form of chromatin இருக்கு. That is called as a Lyon's hypothesis. The number of bodies absorbed in cells was 1 less than number of X chromosome, XO. Females have no bar body. இப்போ நம்ம வந்து கண்டிஷன்ஸ் பார்த்தோம், ஹெட்டிரோகேமெட்டிக் ஃபீமேல்ஸில் பார்த்தோம், எக்ஸ் ஓன் ஃபீமேல்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த எக்ஸ்ஓ ஃபீமேல்ஸில் ஒரு எக்ஸு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இன்னொரு எக்ஸுக்கு என்ன கிடையாது, ஜீரோ வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா, ஓ வேல்யூ இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், பார் பாடியாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனால் வேறு எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸு ஒரு எக்ஸுக்கு தான் வேல்யூ, இன்னொரு எக்ஸுக்கு என்ன கிடையாது, வேல்யூ கிடையாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் தட் மேல்ஸ் ஹேவிங் எ நோட் பார் பாடி. நோட் பண்ணிக்கோங்க. So the number of Bohr bodies absorbed in cell was 1 less than number of X chromosomes. So ஒரு எக்ஸோட வேல்யூ next another one X is the inactive chromosomes. So இதில் வந்து என்ன கிடையாது, no Bohr body இல்லை. பட் கண்டிஷன்ஸ் ஆஃப் த கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம்ஸ், சம் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் இருப்பாங்களே, அவங்க மேலாக இருப்பாங்க. XXYனா என்னப்பா, அவங்க வந்து மேல், ஆனால் அவங்களுக்குள்ள என்ன கேரக்டருக்கு இருக்குது, ஃபீமேலோட எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருந்தாலுமே அந்த ஒரு எக்ஸோட வேல்யூ என்னது, தட் இஸ் நோ பார் பாடி. அவங்களுக்கு பார் பாடி கிடையாது. அவங்களுடைய கண்டென்ஸ்டு செல்ஸ், அவங்களுடைய நர்வ் செல்ஸில் என்ன கிடையாது அப்படின்னா, கண்டென்ஸ்டு செல்ஸ் வந்து நர்வ் செல்ஸில் அந்த கண்டென்ஸ்டு பார் பாடி வந்து ஆப்சென்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் அவங்கள வந்து என்னென்னு சொல்லுவோம் நம்ம அப்படின்னா மேலு. இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து மேல் ஜென்டர், பட் ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ் குரோமோசோம்ஸ் உள்ளே இருக்குது, பட் இவங்க வந்து என்ன கிடையாது, மேல் தான், இவங்க வந்து ஃபீமேல் கிடையாது அப்படிங்கிறத பேஸ்ட் ஆன் த பார் பாடியை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஐ ரிப்பீட், பார் அண்ட் பெட்ரம் they observed the condensed body in the nerve cells of female cat. ஸோ அது வந்து ஆப்சன்ஸ் இன் மேல் கேட்டில் இருந்தது. ஸோ இட் வில் பி ரெப்ரசன்ட்ஸ் த செக்ஸ் குரோமேட்டின். தே ஹேவ் டு நேம் கிவன் அ பார் பாடி. இந்த XY குரோமோசோம்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இதை வந்து ஃபீமேல்ஸில் வந்து எக்ஸ் இருக்குது, ஸோ எக்ஸ் வந்து காமன் தான், மேலுக்கும் ஃபீமேலுக்கும் காமன் தான் அப்படிங்கிறது அவங்களுடைய கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கொஷின்ஸ் ரைஸ் ஆச்சு, ஹவ் இட் இஸ் டோசேஜ் காம்பன்சேட் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் செக்ஸஸ். ஸோ அப்போ அவங்க வந்து கண்டுபிடிச்சதில் என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸ் மட்டும்தான் ஆக்டிவேஷனாக இருக்கும், இன்னொரு எக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ஆக்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ இன்ஆக்டிவேஷன் ஆஃப் த ஒன் ஆஃப் த எக்ஸ் குரோமோசோம்ஸ் இன் ஃபீமேல்ஸில் 2 எக்ஸ் இருந்தாலும் ஒரு எக்ஸ் வந்து என்னது தான் ஆக்டிவாக இருக்கும், இன்னொரு எக்ஸ் வந்து என்னது இன்ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ அதனால தான் மேலே காட்டிலும் ஃபீமேல் வந்து குரோமோசோம்ஸ், எக்ஸ் குரோமோசோம்ஸோடைய ஜீன்ஸ் அதிகமாக இருந்தாலும் ஃபீமேலோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, இந்த இன்ஆக்டிவ் பார் பாடிஸ்னால தான். ஸோ அதுக்கப்புறம் அட் த எண்ட் இந்த மேரி லயான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, தே ஹேவ் டு சஜஸ்ட் த பார் பாடி கான்செப்ட். ஒய் இட் இஸ் த இன்ஆக்டிவ் குரோமோசோம்ஸ் ஆஃப் பார் பாடிஸ்னால், இந்த ஃபீமேல்ஸில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டைட்லி காயில்டு இன்டு எ ஹெட்டிரோகுரோமேட்டின். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கண்டென்ஸ்ட் அண்ட் விசிபிள் ஃபார்ம் ஆஃப் குரோமேட்டின் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் அ லயான்ஸ் ஹைப்போதசிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் பார் பாடிஸ்க்கு நம்பர் வந்து கொடுக்குறாங்க, 1 less than number of X குரோமோசோம், அதுதான் பார் பாடியோட நம்பர். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் ஆஃப் XO, அதாவது ஒன்று தான், எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, பட் XO கண்டிஷன்ஸ்க்கு வந்து நோ பார் பாடி, XXY கண்டிஷன்ஸ்க்கு நோ பார் பாடி. நம்ம இந்த கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு வந்து கன்ஃபியூஸ்ட் ஆயிரும், இவங்க மேலா ஃபீமேலான்னு. ஸோ அவங்களுடைய பார் பாடி வச்சு தான் இவங்க ஆக்சுவல் மேல், பட் எக்ஸ்ட்ரா குரோமோசோம்ஸ் ஆஃப் ஃபீமேல் குரோமோசோம்ஸ் அட்டாச் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது வித் த ஹெல்ப் ஆஃப் த பார் பாடி மூலமாக தான். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? This is also important 3 mark question and creative questions ma. So haplodiploidy in honey bees நாம் ஆல்ரெடி வந்து பார்த்தனோஜெனசிஸில் இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் படித்தோம். ஓகே, ஸோ these are the honey bees or hymenopteron insects. Underline hymenopteron insects, so such as honey bees, ants and wasps. So these are also under the classes of hymenopteron. Okay, so it's a mechanism of a sex determination that is called as a haplodiploidy. So in this system, the sex of the offspring is determined by the number of sets of chromosomes it receives. எப்படி இதை வந்து நம்ம வந்து
ஃபீமேல் அப்படி மேல்னு சொல்லுவோம்னா ஹாவ் ரிசீவிங் எ நம்பர் ஆஃப் செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஹேப்ளாய்டு குரோமோசோம் வாங்கியிருந்துச்சு அப்படின்னா அது வந்து மேல். டிப்ளாய்டு குரோமோசோம்ஸ் வாங்கியிருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? The fertilized eggs develop into a females. ஸோ வந்து இதில் வந்து 2 கண்டிஷன்ஸ். ஒரு எக்கு வந்து ஃபர்டிலைஸ்ட் ஆகும், இன்னொரு எக்கு வந்து அன்ஃபர்டிலைஸ்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபர்டிலைஸ்ட் எக்ஸ் எல்லாமே இட் வில் பி ஃபார்மிங் எ குயின் ஆர் ஒர்க்கராக மாறுவாங்க. அன்ஃபர்டிலைஸ்ட் எக்ஸ் இட் வில் பி டெவலப் இன்டு எ மேல் by the parthenogenesis process. Okay, so அப்போ மேலுக்கு வந்து எப்படி இருக்கும்? half of the chromosomes இருக்கும், that is the haploid chromosomes. The females having a diploid chromosomes, so that only the honeybees having a haplodiploid sex determination. Can you understand ma? அப்போ haploidங்கிறது half of the number of chromosomes இருக்கும், அது வந்து unfertilized-ஆக இருக்கும். unfertilized-எல்லாம் எதவா மாறுவாங்க? மேல் ட்ரோன்ஸாக மாறுவாங்க. இப்போ வந்து டிப்ளாய்டு ஃபுல் குரோமோசோம்ஸுமே வாங்கியிருக்கவங்க குயின் ஆர் ஒர்க்கராக மாறுவாங்க, அவங்க வந்து ஃபர்டிலைஸ்ட் எக்காக இருப்பாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? This mode of sex determination facilitates the evolution of sociality in which only one diploid female becomes the queen and lays the eggs for the colony. So in the haplodiploid sex determination in honeybees தான் என்ன பண்ணுது? That will be facilitates the evolution of a sociality. ஓகேவா? ஸோ அப்போ தான் என்ன ஆக முடியும் அப்படின்னா only one diploid female மட்டும்தான் என்னமாக முடியும்? குயினாகவும். ஸோ and lays the eggs for the colony. Can you understand ma? What are the other females? So the other females also having a diploid, so it is also a fertilized eggs. It helps to raise the queen's egg and so contribute to the queen's reproductive successfully and indirectly to their own. So this phenomenon is called as the kin selection. Okay, so the kin selection also இந்த மாதிரியும் கின் செலெக்ஷனாகவும் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ த குயின் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் தட் சோஷியல் என்விரான்மெண்ட் பை ரிலீஸிங் எ ஹார்மோன் தட் சப்ரஸஸ் த ஃபர்டிலிட்டி ஆஃப் த ஒர்க்கர்ஸ். குயின் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட்ஸ் த சோஷியல் என்விரான்மெண்ட். ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரிலீஸிங் எ ஹார்மோன். ஸோ தீஸ் ஆர் த ஹார்மோன் தட் சப்ரஸஸ் த ஃபர்டிலிட்டி ஆஃப் த ஒர்க்கர்ஸோடைய இதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன் மூலமாக சப்ரஸஸ் ஆகுது. ஓகே, ஒன்லி ஒன் குயின்னா இவங்களோட இதில் இருப்பாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? ஐ ரிப்பீட் அண்ட் ரீகால். So the hymenopteran insects such as honeybees, ants and wasps, that is called as a haplodiploidy mechanisms. Why it is called is based on receiving a chromosomes only. It's determine the sex. ஓகே, ஸோ ஃபர்டிலைஸ்ட் வந்து எக் வந்து ஃபீமேலாக மாறுவாங்க, ஃபர்டிலைஸ்ட் எக் வந்து மேலாக மாறுவாங்க. ஸோ த ஃபர்டிலைஸ்ட் எக் ஹேவிங் அ டிப்ளாய்ட் நம்பர் அண்ட் unfertilized egg of a male having a haploid number of a chromosomes. Next, the mode of sex determination, it will be help to evolution of sociality. Underline evolution of sociality. So one diploid female becomes a queen and it will be lay eggs of for the colony. Okay, the other females also having a fertilized eggs, it will be help to raise a queen's eggs and to contribute the queen's reproductive success and indirectly to their own. So this type of selection phenomenon is called as the kin selection. So the queen constructs the social environment by releasing a hormone. So these are the releasing hormone that will be suppresses the fertility of the workers. Can you understand ma? So in this slide fully we have to contribute the creative questions, so please understand and take notes. Thank you.